கமர்ஷியல் எக் ரோல் மேக்கர்னு சொல்லுவாங்க, சாக்லேட் ஃபவுண்டைன் சொல்லுவாங்க, இது வந்து பிளெண்டர்னு சொல்லுவாங்க. காடை முட்டைக்கான குல்ஃபி, வெஜ் நான்வெஜ் பொரிக்கிறது அந்த மாதிரி டிஸ்பிளே கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஷோகேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஷவர்மா மெஷின், இது வந்து கிரில், இதுவும் பாப்கார்ன் தாங்க. எலக்ட்ரிக் டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டரும் இந்த டீப் ஃப்ரை. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ மெஷின். கையில மாவு தள்ளுறதுக்கு எல்லாருமே விரும்புறது கம்மியாயிருச்சு. இது ஆட்டோமேட்டிக்கா வெளியே மாவை தள்ளிடும். இடியாப்பம் மெஷின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவன் இருக்கு. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெஷின். நீங்க ஃபுட் வந்து ஒரு டூர் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது இதுல போட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம். இதுல வந்து இட்லி ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது சுண்டல், கார்ன், அப்புறம் மோமோஸ், வெஜிடபிள்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 30 இட்லி ஸ்டீமர்ல இருந்து இருக்கு. டில்டிங் வெட் கிரைண்டர், இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர், பிளெண்டர் மெஷின், இந்த மாதிரி பாப்கார்ன், காட்டன் கேண்டி, அப்புறம் தோசை கல்லு இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து நீங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, எந்தெந்த மாதிரியான விஷயம் ப்ராடக்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். கம்பெனி நேம் வந்து கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஃபுல் ஹோட்டல் செட்டப் தேவையான எல்லா மிஷினரிஸுமே நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் டேபிள், சேரு, கவுண்டர் டிஸ்பிளே, பிரெயின் மேரி, அந்த ஆட்டானேட்டர், வேற நிறைய மிஷினரிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஷவர்மா மிஷின் எல்லாமே இருக்கு. கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பீலமேட்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. பீலமேட்னா பன்மாலுக்கு ஆப்போசிட்ல வரணுங்க. பீலமேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு வர மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நியர்பை நைஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்டா பார்க்கலாம். எங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் வெரைட்டியா இருக்கு. கேஸ், எலக்ட்ரிக் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி வைஸா மாறும். பிளஸ் கேஸ், எலக்ட்ரிக் அந்த மாதிரி இதுல இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எக் ரோல் மேக்கர்னு சொல்லுவாங்க, நம்ம எக் குல்ஃபின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் மாடல். இதுல உங்களுக்கு கேஸ் மாடல் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நாங்க சேல் பண்ணிருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வந்து 12,500 பிளஸ் டாக்ஸ், கேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 13,500 பிளஸ் டாக்ஸுங்க. என்னன்னா இதுல எலக்ட்ரிக்கும் இது வந்து என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்போ இந்த மாடல் திருப்பி பாத்தீங்கன்னா இது வந்து 10 டியூப்ல வந்து நீங்க வேணுங்கிற டியூப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் பர்னராவே இருக்கும். மெஷினார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளீன் பண்ற பிரஷ், ஆயில் தடவுற பிரஷ் ரெண்டுமே இருக்கும். கேஸ் மாடல்ல இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது அதுல வந்து டியூப் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து இந்த டியூப் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. உள்ள வந்து நான் ஸ்டிக் கோட்டிங் தான், ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சாக்லேட் ஃபவுண்டைன் சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு 3 லேயர், 4 லேயர், 5 லேயர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு. இது வந்து எலக்ட்ரிக் மாடல்ல நீங்க ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் உள்ள போட்டு நீங்க அதுவே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகி அப்படியே வரும். ஈஸியாவும் கிளீன் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் போர்ட்டபிளா எடுத்துட்டு போய்க்கலாம். இதை வச்சு நீங்க வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனால பண்ணலாம். என்னன்னா இதுல சாக்லேட் வந்து சீசனிங் ப்ராடக்ட்ஸே கிடையாது. இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் இந்த வந்து எப்பவுமே வந்து மூவிங்லயே இருக்கும். சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 லேயர் உங்களுக்கு 4,500 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஃபுட் பேரலர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபுட் வந்து ஒரு டூர் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது இதுல போட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம். இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டில இருந்தே இருக்கு. 30 வரைக்கும் இருக்கு. பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாக் இருக்கு, பிளஸ் ஹேண்டில் இருக்கு. நீங்க இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஃபுட் எல்லாமே உங்களுக்கு வந்து குழம்பு எடுத்துட்டு போலாம், பிளஸ் ரைஸ் எல்லாமே போட்டு எடுத்துட்டு போலாம். பர்టిక్యులர் இதுதான் இதுல வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இது 16 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் தான் இது. இதுல வந்து டபுள் லேயர் இருக்கு. சோ இது 6 லிட்டர் கெப்பாசிட்டி கண்டெய்னர் வந்து உங்களுக்கு டபுள் இது இருக்கு. அப்புறம் வந்து இதுல வந்து சிங்கிளும் வரும், டபுளும் வரும், அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஹீட் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். எல்லாமே எலக்ட்ரிக்ல தான் வர்க் ஆகுமா? எலக்ட்ரிக் தான். இதுல வந்து கேஸ் மாடலே இருக்கு, எலக்ட்ரிக் மாடலும் இருக்கு. ஓகே, கேஸ் மாடல் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெஜ் தனியா, நான்வெஜ் தனியா ஒரு பொரிக்கணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கும் தனியா ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு 4,500 தாங்க. 4,500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு. பார்க்கணும் எடுக்கணும்னா வந்து நேர்ல பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம். இல்லைன்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி விட்டுருவோம். அதுல வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துருங்க. ஓகே, இது இல்லாம வர முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தா கூட ஃபோன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அத டிரான்ஸ்போர்ட்ல நாங்க பண்ணிருந்தீங்க எல்லாமே. அது வந்து கிளியரா சொல்லிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு மத்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அதையும் நான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்து கூட அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனா கூட இது எனக்கு வேணும், இதுல டபுள் லேயர் வேணும், சிங்கிள் லேயர் வேணும் சொன்னா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்டர் பண்ணா ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி தான் இருக்கும். வெரைட்டி நிறைய இருக்கும். இந்த ஒரு பொருளை தொட்டோம்னா இது
ரிலேட்டடாவே நிறைய மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆமா ஓகே 4-5 மாடல்ஸ் அப்படின்றீங்க. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேஃபில். ஓ வேஃபில் பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். சிம்பிளா இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு நிறைய வேஃபில் இருக்கு. ஓகே இதுல நிறைய வேஃபில் இருக்கு. ஓகே ரவுண்ட் மட்டும் இல்லாம ரவுண்ட் மட்டும் இல்லாம ஸ்கொயர் டைப் இருக்கு, ரெக்டாங்கிள் மாடல்னு சொல்லுவாங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல இதோட பிசினஸ் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா டபுள் இருக்கு. டபுள் வேஃபில் இருக்கு, காயின் வேஃபில் இருக்கு, லாலிபாப் வேஃபில் இருக்கு, ஃபிஷ் வேஃபில் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஷேப்ல வந்து இப்ப மோல்டிங் வந்து நிறைய இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி வெரைட்டியாவும் வந்துருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 9500. அது ஒவ்வொரு ரேஞ்ச் ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து பிரைஸ் வேரியன்ட் ஆகும். மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் இருக்கும்ன்றீங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் பார்க்க போறோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் இந்த டீப் ஃப்ரை இது ரெண்டு இருந்தாவே போதும். ரெண்டு இருந்தா போதும். ஒரு கடை ஆரம்பிச்சு நல்லா ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையை மட்டும் பக்காவா இருந்தா போதும். ஆமா இது வந்து நீங்க ஃப்ளிப்கார்ட்ல வேணும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஐட்டங்க ஃப்ளிப்கார்ட்டோட வேணும்னாலும் அதையும் நாங்க செட் பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு வந்து பிசினஸ் பத்தி ஜீரோ நாலேஜ்ல வருவாங்க. ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா கூட போதுமே, இந்த பொருள் இருந்தா போதும் ஈஸியா ஆரம்பிக்கலாம். நீங்களே சொல்லி கூட பொருளை கொடுத்துருவீங்க. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 வருங்க. இப்போ வந்து சர்ப்ரைஸா ஏதோ ஒரு மிஷின் நான் எடுத்துட்டு வரேன், ஸோ அது இருந்தா லோ பட்ஜெட்ல எல்லாருமே ஈஸியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வரேன்ட்டு போனீங்க. என்ன ப்ராடக்ட் மேம் அது? இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சின்ன மிஷினா இருக்கும், ஆனா இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். ஓகே ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இப்ப பிடிக்கிறது பீச் ஓரத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போனாலும் ஈவெண்ட்டுக்கு போனாலும் இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு சொல்றாங்களா, அந்த இது வந்து இல்லாம இருக்காது. கண்டிப்பா சோ இந்த ஸ்நாக்ஸ் இல்லாம இருக்காது. சோ இதுதான் வந்து இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ மிஷின். இது போனாவே இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ சாப்பிடாம யாரும் வந்தது கிடையாது. ஆமாங்க இது வந்து வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 தான். ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்திருப்பாங்க, அது போக 2 எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுத்திருப்பாங்க. இந்த பிளேட்ல 2 எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுக்குறாங்க. ஆமாங்க இது வந்து அந்த ஸ்டிக். இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைசர்லயே வந்து எல்லா ஆபரேட்டர் எப்படி ஆபரேட் பண்றதுங்கிறது எப்படி ஆபரேட் பண்ணனும் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன். இது இருந்தாவே போக நம்ம ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மாசத்துக்கு ஒரு 20 இருந்து 30,000 சம்பாதிக்கலாம். இதுவும் டீப் ஃப்ரையர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் இந்த மூணையும் வச்சீங்கனாலே நீங்க ரெண்டுமே சேல் பண்ணிக்கலாம். சோ ஒரு உருளைக்கிழங்கு இதுக்கு 3 ப்ராடக்ட் இருந்தா போதும், ஒரு 5 வெரைட்டில நம்மளால சப்ளை பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்ன்றீங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை கொடுத்துக்கலாம். சோ நீங்க அது 3 காம்போவா எடுத்துக்கிறதால எடுத்துக்கலாம். ஓகே சின்னதா ஒரு முதலீட்டுல ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு காம்போனே சொல்லலாம். ஆமாங்க இதோட பிரைஸ் வந்து ஒரு மிஷின் வந்து 1500 வருது. 1500. ஓகே ஓகே இந்த மாதிரி லிவர் தூக்கிட்டு மூவிங் வந்து ஆபரேட் பண்றது. இதுக்குள்ள உள்ள இந்த மாதிரி ஸ்டிக் உள்ள விட்டுக்கலாம். இதுக்குள்ள ஸ்டிக் உள்ள விட்டு உருளைக்கிழங்கு சொருவிட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணா போதும், ரோல் பண்ணா போதும். இந்த இது என்னன்னா மெயின் திங் வந்து இந்த ஹோல்க்கு இப்படி சென்டர்ல விடக்கூடாது, மேல இருக்கிற ஹோல்ஸ்குள்ளதான் இந்த இதை விடணும். ஒரு சிலர் இதுல விட்டுட்டு டக்குன்னு இதுல வர மாட்டேங்குது கட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கு. இந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு யூஸ் பண்ற கிரைண்டர்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஃபிங்கர். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாவு வெளியே தள்ளுறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான ஒரு இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய எங்க கிட்ட இருந்துட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்டேஷன்ல இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் நார்மலா கிரைண்டர்ல இருந்து எல்லாமே வெரைட்டியா தான். கிரைண்டர்னா டேபிள் டாப், டில்டிங், கமர்ஷியல் அந்த மாதிரி ஆர்டினரி கிரைண்டர் எல்லாமே போயிட்டே இருக்கு கிச்சன் செட்டப்னு எடுத்துட்டாலே. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற இது பாத்தீங்கன்னா கையில மாவு தள்ளுறதுக்கு எல்லாருமே விரும்புறது கம்மியாயிருச்சு. ஸோ அதுக்காக ஒரு நியூ ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர். இது ஆட்டோமேட்டிக்கா வெளியே மாவை தள்ளிடும். அது வந்து லாக் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம மாவு போட்டு தண்ணி ஊத்தினா மட்டும் போதும், அதுவே அரைச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பதத்துக்கு வந்து வெளியே தள்ளிடும். சூப்பரா இருக்கு மேம். இது வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆட்டோமேட்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 லிட்டர் கெபாசிட்டில இருந்து இருக்கு, 2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு. மேக்ஸிமம் லிட்டர் எவ்வளவு மேம் இருக்கு இதுல? 2 லிட்டர் தாங்க. இது வீட்டு யூஸ்க்கு தான். இத வச்சு கூட வந்து வீட்லயே வந்து சில பேர் மாவு அரைச்சு பிசினஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு இப்ப இது வந்து 2 லிட்டர் கெபாசிட்டி. மாவு அரைச்சு விக்கிறதுக்கு இன்னொரு வெரைட்டி இருக்கு. ஓகே ஓகே அது வந்து உங்களுக்கு எஸ்எஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அது ஆட்டாங்கல் டைப்ல இருக்கு, அது டில்டிங் டைப்லயும் இருக்கு. ஆனா வந்து நீங்க இது வீட்டு யூஸ்க்கு எப்படின்னா நார்மலா யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டு யூஸ்க்கு. சில பேர் வந்து இப்ப இருக்கிற மாடல்ல கையை வச்சு அல்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம எனக்கு கையை வச்சு அல்ல ஆட்டோமேட்டிக் நான் அப்டேட் ஆகணும்ன்ற இது போகலாம். இதுல வந்து கமர்ஷியலா நம்ம பிசினஸ் யூஸ் பண்ற மாடல் இருக்கு. இதோட ரேட்ல எவ்வளவு மேம் வருது? இதோட ரேட் வந்து உங்களுக்கு 9500 வருதுங்க. 9500. ஆமா
கமர்ஷியலுக்குமே யூஸ் பண்ற கிரைண்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்களா? அதுவும் இருக்கு. அது வந்து உங்களுக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி, வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 230 வோல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நாப் லாக்கிங். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணும்போது இந்த நாபை வந்து ஓபன் பண்ணிட்டு தண்ணி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அரிசி உள்ள போட்டு இது பண்ணும்போது இந்த நாபை வந்து லாக் பண்ணி விட்டுணும். இதுக்கு லைட்டா ஏதாவது ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து வெளியே வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் இதுல மெயினா சொல்ல வேண்டியது. ஏன்னா நாப் லாக் பண்ணாம நீங்க மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா வெளியே தள்ளிட்டே இருக்கும். அது ஒண்ணு மட்டும் தான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். மத்தபடி நீங்க வீட்டு யூஸ் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு கரண்டி மாதிரி ஏதாவது இருக்கோ அதை வந்து நீங்க தள்ளி வரக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தள்ளி வரதுக்கு இல்ல க்ளீன் பண்ற விஷயத்துக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்டரியா அதுலயே வந்துரும். அது இது கூட ஆல்டர்னேட்டரும் வந்துரும். அந்த ஆல்டர்னேட்டர் பிணையறதும் அந்த பிணையறது அதுவும் வந்துரும். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இடியாப்பம் மெஷின். இடியாப்பம் மெஷின் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு. ரெண்டு மாடலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12,500 பிளஸ் டாக்ஸ் வருங்க. இது வந்து 42,000 பிளஸ் டாக்ஸ் வரும். நெக்ஸ்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க வச்சிருக்கேன். இது வந்து இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து பேக்கரி நீங்க சின்ன மிஸ்ல கூட இது பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல கேக் ஷாப் கேக் நம்ம பண்றோம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெஷின். பாப்கார்ன் மெஷின் சின்னதா இருக்கே பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். உங்களுக்கு வந்து கேஸ் மாடல் சின்ன லெவல்ல இருந்து ஸ்டார்ட் 250 கிராம் ஸ்டார்டிங் பவுல் கெபாசிட்டி இருக்கு. இது வந்து உங்களுக்கு 500 கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, இதுல வந்து கேஸ் இது அடியில பர்னர் எல்லாம் தூக்கலாம். சின்னதா போர்ட்டபிளா இருக்கு. ஒரு மார்க்கெட்ல நீங்க இது வந்து எங்க வேணாலும் தூக்கிட்டு போற மாதிரி இன்னொரு மாடல் இருக்கு. அதையும் காட்டுறேன். நிறைய மிஷின்ஸ் பார்த்துட்டே வரோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஸ்டீமர். இது வந்து உங்களுக்கு காம்பாக்ட் மாடல் தான். இதுல வந்து இட்லி ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது சுண்டல், கார்ன், அப்புறம் மோமோஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ஒரு வீட்டுல ஒருத்தர் தான் இருக்கிறீங்க, இல்ல ஏதாவது பிஜில ஸ்டே பண்ணீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மெஷின் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்க ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி பர்பஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம இந்த ஸ்டீமை வச்சு பிசினஸ்க்கு பார்க்க போற மெஷினே வேற. அது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டீமர். இந்த மிஷின் வந்து ஃபுல்லாமே பிசினஸ்க்கு யூஸ் இது பிசினஸ்க்கு யூஸ் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கஸ்டமைஸ்டா பண்ணி தரோம். வெரைட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 30 இட்லி ஸ்டீமர்ல இருந்து இருக்கு. நீங்க இட்லி மட்டும் இது ஸ்டீமர் இடியாப்பம் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீமர் ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டும் மாத்திக்கலாம். எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் வந்து ஒரு 5 தட்டு தான் வேணும் இல்ல 8 தட்டு அது மாதிரி வச்சு நீங்க பண்ணி தருவீங்க. 12 தட்டு வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் நாங்க கஸ்டமைஸா பண்ணி தரோம். இப்போ வந்து இந்த மிஷின் இந்த ஸ்டீமர் வந்து அடுப்போட தான் கொடுப்பீங்களா இல்ல தனியாவும் தருவீங்களா? தனியாவும் தந்துக்கலாம். இது எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ் இருக்கு. இதுல எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து சில பேருக்கு அடுப்பு இருக்கும், வெறும் மிஷின் இது ஸ்டீமர் மட்டும் தான் வேணும்னா ஸ்டீமர் கொடுப்பீங்க. இல்ல இப்பதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ற பட்சத்துல அடுப்போட வேணும்னா அடுப்போட சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே, இதுல எலக்ட்ரிக் இருக்கு, இல்ல கேஸ் தான் வேணும்னா கேஸும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க கஸ்டமைஸ்ல எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். அப்புறம் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க தட்டு வெரைட்டியா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கிறது இருக்கு, ஹோல்ஸ் இல்லாம வேணும்னாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம். எஸ்எஸ் பிளேட்டு இருக்கு. அது போக வந்து நான்ஸ்டிக் இருக்கு. நான்ஸ்டிக் இருக்கு, நிறைய வேரியன்ட் இருக்கு. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு மேம்? இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 36 ல இருந்து இருக்கு. 36 ல இருந்து நீங்க அதுக்கு 1 lakh வரைக்கும் இருக்கு. அது நீங்க ஆர்டர் மாதிரி கஸ்டமைஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பிளெண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக் குல்ஃபி அந்த எக் ரோல் மேக் பண்றதுக்கு, முட்டை மிக்ஸ் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மாவு எல்லாமே மிக்சிங், பேக்கிங் பண்றதுக்கு, கேக் மிக்சிங் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்றதுக்கு, பிளெண்ட் பண்றதுக்கு அந்த எல்லா இதுவும் நீங்க இது பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3500 தான். நீங்க ஈஸியாவே நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் யூஸுக்குமே ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பிசினஸ்க்கு வேணும் அப்படின்றதுனால இத யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு ஸ்டார்டிங் 10 kg 10 kg அந்த மாதிரி கமர்ஷியலா யூஸ் பண்ற இது இருக்கு. இதுலயே வந்து கேஜி கணக்கு பெருசு சின்னது எல்லாமே இருக்கு. காடை முட்டைக்கான குல்ஃபி. இதுல வந்து அந்த ஸ்டிக்கை வச்சோம் அப்படின்னா ஸ்டிக்கை வச்சு நம்ம ஊத்துற மாதிரி இருக்கும். இது வந்து கேஸ் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல உள்ள சின்ன காடை முட்டை உடைச்சது மாதிரி இருக்கு. இதுல வந்து ஒரு லேயருக்கு வந்து 7 இருக்கு. 7 into 5 35 குல்ஃபி வரும். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க தனியா இது வந்து ப்ராடக்ட் தனியா வச்சு ஆரம்பிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் இல்லாம இருக்கும். அது வந்து பனியாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. இந்த சின்ன இது பனியாரக்கல்லு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. இந்த இடையில வந்து இந்த ஸ்டிக்கோட ஹோல்ஸ் இருந்தா இது காடை பாயில் எக் ரோல்னு சொல்லுவாங்க. அது எக் சாசேஜ் நிறைய வெரைட்டியா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்க வேண்டியது. அதனால வந்து நீங்க பேன் கேக்
கேக்குங்கிறது பனியாற்கல், அது எலக்ட்ரிக் மாடல்ல இருக்கு. இதோட ரேட்ல எவ்வளவு மேம் வருது? இதோட ரேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9500. 9500. டீப் ஃப்ரையர்லயே நிறைய மாடல் இருக்குன்னு சொன்னேன். இது கேஸ் மாடல் இப்ப பார்க்க போறோம். கேஸ் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இதா இருக்கு, டபுள் இதா இருக்கு. ஒவ்வொரு மிஷின் எடுத்தாலும் ஒவ்வொரு வெரைட்டி கேட்டகரி எல்லாமே இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மாடல்லயே வந்து டபுள் வெஜ் நான்வெஜ் பொரிக்கிறது அந்த மாதிரி டபுள். இது வந்து வெஜ், இது நான்வெஜ் அப்படி சொல்லி பொரிச்சுக்கலாம் பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி. இல்ல வந்து அவங்களுக்கு வந்து வெஜ்லயே வந்து அதிகமான பர்பஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துலயே வெஜ் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். அது அவங்களோட யூசேஜ்க்கு பொறுத்து. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப எல்லாமே பிரைஸ் கொஞ்சம் ஆஃபர் பண்ணிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 8500ங்க. இதுவும் 8500 தான். எல்லாமே பிரைஸ் எல்லாமே 10,000 இருந்து எல்லாமே இப்ப குறைச்சிட்டோம். நீங்க கமர்ஷியலா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பாக்குற இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு, அதை பாக்கலாங்க. டிஸ்பிளே கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஷோகேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பேக்கரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து நீங்க கேக் ஷாப் எல்லாமே இது பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கண்ணாடி ஐட்டம். இது வந்து கேக் ஷாப் இல்லனா பேக்கரிஸ் அங்க வந்து பொருட்களை வச்சு யூஸ் பண்றது. இதுல வந்து எப்படிமே சைஸ் வேரியன்ஸ் இருக்கா நம்மகிட்ட? சைஸ் வேரியன்ஸ் இருக்குங்க. இது வந்து பேசிக். இதுல வந்து பெருசா வேணும் இல்ல சின்னதா வேணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இது கிளாஸ், இந்த இடத்துல ஸ்டோன் இது பண்ணிருப்போம். இதுலயே வந்து உங்களுக்கு ஓவல் ஷேப்ல அந்த டிஸ்ப்ளே அந்த மாதிரி மாடல் இருக்கு. அது நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இது வந்து ஷவர்மா மெஷின். இதுல வந்து உங்களுக்கு 32,500 அந்த ரேஞ்சில இருக்குங்க. இது நாங்க எல்லாமே கஸ்டமைஸ்டா பண்ணி தரோம். என்ன கஸ்டமர் கேக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பேஸ்ல இருந்து பண்ணி தரோம். கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரலாம். ஆமா. இது வந்து grill. இதுல வந்து 9 பெட் போற மாதிரி இருக்கு. ஓகே. இதுல 12 பெட், நிறைய கெபாசிட்டி 12 பெட் இருக்கு. இது வந்து பேசிக் வேரியேஷன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 வரும். இது கூட ஜிஎஸ்டி சேர்ந்து வரும். நீங்க உங்களுக்கு வந்து இது வச்சிருக்கேன், நீங்க ஆர்டர் பேஸ்ல எல்லாமே நாங்க நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் பேஸ்ல பண்ணி தரலாம். இதுவும் டேபிள் தான், பார்க்க உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. டைனிங் டேபிளும் நாங்க பண்ணி தந்துட்டு தான் இருக்கோம். நல்ல லென்த்தா இருக்கு. இது சைஸ் வேரியேஷனா பண்ணிக்கலாங்க. சைஸ் அவங்க கேக்குற மாதிரி எந்த டைப்ல இல்ல கப் வைக்கணுமா அந்த மாதிரி கேக்குற எல்லாமே பண்ணிக்கலாம். பிசினஸ் யூசேஜ்க்கு கேக்குறப்போ அது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தந்துடலாம். இது என்ன மேம்? இது ஏதோ பாப்கார்ன் போட்டுருக்கேன். இதுவும் பாப்கார்ன் தாங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு 1 கிலோ கெபாசிட்டி இருக்கு. 500 அது நம்ம 250 கிராம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். 500 கிராம்ல 400 கிராம் இருக்கு. இது வந்து 1 kg பெரிய இது பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 33,000 அந்த ரேஞ்ச்ல வரும். 33,000 அந்த ரேஞ்ச்ல வரும். ஆமா. ஓகே ஓகே மேம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி தான். நீங்க ஏதாவது வீட்டு யூஸ்க்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு கடையில வந்து ஒரு ரேக் மாதிரி வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ஹெவியா போட்டு ஃபுல்லா எஸ்எஸ்ல பண்ணி தந்துருக்கோம். ஃபுல்லா எஸ்எஸ்ல துரு பிடிக்காத மாதிரி லைட் நல்லா வர்ற மாதிரி நல்லா மெட்டீரியல் பயங்கரமா இருக்கு. நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி. இதுல வந்து கஸ்டமைஸ் எனக்கு வந்து 3 ரேக் எந்த அளவுக்கு வேணும்னாலும் நாங்க பண்ணிக்குவோம். எந்த ஹைட் வேணும், எந்த அளவுக்கு ரேக் சின்ன பட்ஜெட்ல வேணும்னாலும் 8,500 அந்த 10,500 அந்த ரேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அந்த ரேஞ்ச்ல இருந்து நீங்க பண்ணி தருவீங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க காட்டின ஐட்டம்ஸ் மட்டும் தானா இல்ல இன்னும் நம்ம கிட்ட நிறைய இருக்காங்க? இன்னும் நிறைய இருக்குங்க. மேஜரா நாங்க ப்ரொடக்ஷன் பண்ண சிக்கன் பதற்கு லிவிங் மெஷின், இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர், வெட் கிரைண்டர், ஆட்டா நீடர், அந்த மாதிரி இன்னும் பாப்கார்ன், காட்டன் கேண்டி எல்லாமே இருக்கு. அதெல்லாமே நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் ஏன்னா ஒவ்வொன்றா காமிச்சிருந்தேன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு மேஜரா நாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம், அது வந்து எந்த இடத்துல யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா ஐடியாஸ் இல்லாம இருக்கும். நிறைய லேடிஸ்க்கெல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் வந்து நிறைய இப்ப ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அதோட அவேர்னஸ் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல கொடுத்து ஒரு லோன் பர்பஸ் வாங்கி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்ட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்க பேங்க் கொட்டேஷனாவும் போட்டு தந்து அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க மெஷின்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஒரு எஜுகேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதையும் நாங்க செஞ்சு கொடுத்தோம். இப்ப வந்து ஃபுட் கார்ட் இதே இதுல வந்து நீங்க மெஷின் செட்டப் எல்லாமே தள்ளு வண்டியை மாடர்னைஸ்டா பண்ணி தரக்கும் நாங்க வண்டியவே நீங்க கூட பண்ணி தருவீங்க. அதுக்கு வந்து சைஸ் வேரியன்ட்ல இருந்து எல்லாமே சைன் போர்ட்ல டிசைனிங் எல்லாமே நாங்க பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணு கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவோம். இப்ப வந்து என்னன்னா நீங்க இதை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துருந்துச்சுன்னா அது நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இதே மாதிரி வந்து இப்ப இருக்கிற நிறைய மக்களுக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அவங்களுக்கு எங்க வாங்கணும், இந்த பொருள் தேவைன்னு கூட தெரியும், ஆனா எங்க வாங்கணும்ன்றது தெரியாது. இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்களுக்கு ஐடியா வந்திருக்கும், இந்த பொருள் இவ்வளவு இருக்கு, ஸோ இங்க இதெல்லாம் நம்ம வாங்கினா நமக்கு வந்து அதை எப்படி பண்ண தெரியலன்னு தெரிஞ்சாலும் வாங்குறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஐடியாவும் வந்திருக்கும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது, என்ன இது ரேட்டு பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்
நடக்கலாமா, ஒரு பொருளை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பொருளை ஏமாந்துரும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்க ஆப்ஷனில் நீங்க எப்படி தெளிவா இருக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்கு, அந்த தொழில் தொடங்கணும்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கு நீங்க எந்த ஒரு பயப்பட தேவையில்லை. நீங்க தாராளமா சின்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நிறைய இது வந்து நாங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கனால எல்லாமே நாங்க வந்து லேசர் கட்டிங் மிஷின், லேசர் பெண்டிங், வெல்டிங் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நிறைய மிஷின்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து உங்களுக்கு பாருங்க, நீங்க நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இன்னுமே பார்க்க வேண்டிய டில்டிங் வெட் கிரைண்டர், இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர், பிளண்டர் மிஷின், இந்த மாதிரி பாப்கார்ன், காட்டன் கேண்டி, அப்புறம் தோசைக்கல், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்றது இருக்கு. வெஜிடபிள் கட்டர் இருக்கு, பொட்டேட்டோ பீலிங், ஆட்டா நீடர், அந்த மாதிரி நிறைய கோகன் ஸ்கிராப்பர் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அதெல்லாம் இன்னும் இப்போ காமிச்சிட்டே இருந்தா 4 to 5 hours வீடியோ போயிட்டே இருக்கும். நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நேர்ல வந்து கம்பெனி விசிட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நீங்க டைரக்டா கூட எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பிரைஸ் ஒரு எல்லாருக்கும் உங்களுக்கு பிரைஸ் நான் முடிஞ்சளவு சொல்லி இருக்கேன். ஆஃபீஸ் டைம் வந்து நாங்க மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும், 9 to 6 ஓப்பனா இருக்கும். பார்த்து விசிட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். நீங்க வரக்கு முன்னாடி வர டேட்டை மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா ஓகேங்க.